வெல்கம் டு ஆத்மா. சரிந்த உடலில் சாயாத தூண், நிரம்பிக் கிடக்கும் கர்மாக்களின் மொத்த உருவம், செய்த வினைகளால் முளைத்த மரம், கடந்த ஜென்மத்தில் நடந்து கொண்டிருக்கும் உயிர் பலி. ஏன் எதற்கு என்ற விடைகளை தேடி சென்றுமேயானால் சிதறிய நினைவுகள் தான் நம் மனதில் மீண்டும் தொற்றிக்கொள்ளும். மாயா என்ற மலேசிய மால் வாசுவின் வீடு தேடி வருகிறது. சண்டை போட்டவள் இப்பொழுது சமாதானமாக போகிறாள். வாருங்கள் பார்க்கலாம். ஹாய். ஹலோ, நீங்களா? என்னங்க வீடு தேடி வந்துட்டீங்க? நான் தான் தப்பு பண்ணேன்னு சொன்னலாங்க. ஹலோ, என்ன பாக்குறீங்க? எங்க பிளாக் கிரேப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏங்க, சொன்னா கேளுங்க. அது அப்படி கொடுங்க. நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்ப என்னாச்சு உங்களுக்கு? ஏதாவது பேக்ல இருந்து காணுமா? போதுடா சாமி, ஆள விடுமா. முதல்ல இங்க இருந்து தைச்சது கிளம்புங்க. ஐயோ, நான் அதுக்கு வரலங்க. என்ன எதுக்காக வந்திருக்கீங்க? போலீஸ் போன் பண்ணிட்டு தானே வந்திருக்கீங்க. நான் பண்ணது தப்புதாங்க. அந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்க தான் நான் உங்க வீடு தேடி வந்திருக்கேன். வேணா வேணான்னு சொல்லுங்க. இந்தியாக்கு தனியா போற, அங்க போனா உன்னை எல்லாரும் ஏமாத்திடுவாங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி சொல்லி என் மைண்ட் அப்படியே அப்செட் போயிடுச்சுங்க. ஐயோ, நாய் வந்துருச்சு. ஏங்க, நான் இல்லங்க, நான் தாங்க. ஏங்க கொலைக்கிறீங்க? ஐயோ சாரி, கத்துறீங்க. அன்னைக்கு நீங்க என்கிட்ட சரியா பேசாமலே வந்துட்டீங்க. அத நினைச்சு பார்த்து ராத்திரி போற எனக்கு தூக்கமே வரல. அதான் போலீஸ் ஸ்டேஷன் போய் உங்க அட்ரஸ் வாங்கி இங்க வந்தேன். நான் பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்களேன். டேய், என்னடா அவ தப்பு பண்ணன்னு சொல்றா? அந்த அளவுக்கு அது ஒண்ணும் பெரிய தப்புலாம் இல்லங்க. தயவு செய்து கிளம்புங்க. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் நான் போவேன். அது ஒண்ணும் பெரிய மேட்டர்லாம் இல்லங்க. நீங்க போங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இல்லங்க, நீங்க மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் நான் போவேன். என்ன விஷயம்? மன்னிச்சிட்டேங்க, போங்க. இல்லங்க, உங்க மனசுல இன்னும் அந்த கோவம் இருக்கு. ஐயோ இல்லங்க, ப்ளீஸ்ங்க, முதல்ல கிளம்புங்க. சரி, நான் உங்களை ஒண்ணு கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்னங்க நீங்க இப்படி கேட்டாதாங்க பயமா இருக்கு. நீங்க பயப்படுற அளவுக்கு இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லைங்க. உங்க கூட ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? என்னது? ஏய் மச்சான், செல்ஃபியா? அட ஆமாங்க. என்னோடவா? ஆமா, உங்களோட தான். ஏங்க நீங்க போங்க ஃபர்ஸ்ட் ப்ளீஸ். சொல்றதே கேட்க சொல்றத புரிஞ்சுக்க மாட்டீங்களா? ஒரே ஒரு செல்ஃபிங்க. சிரிங்க. செல்ஃபி அங்க எடுப்பாங்க. இங்க வாங்க. ஸ்மைல். டேய், என்னடா நடக்குது அங்க? டேய், எனக்கு ஒண்ணுமே புரியலடா. போதுங்க, முடிச்சுக்கோங்க. Thank you. Thank you. உங்களுக்கு அனுப்புறேன். கண்டிப்பா. அப்புறம் மலேசியா பக்கம் வந்தீங்கன்னா மறக்காம என்ன வந்து பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களை பாக்குறேன். ஓகே, இப்ப கிளம்புங்க. ஹலோ. என்னங்க நீங்க இன்னும் போலையாங்க? ஏங்க டென்ஷன் ஆகுறீங்க? பேக் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, கிளம்புங்க. என்ன மச்சான் புதுசா? என்ன மச்சான், நம்மளெல்லாம் கவனிக்க மாட்டியா? இல்ல மச்சி, நான் ஏன் கேக்குறேன்னா
குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்கா. டேய் அப்பா டேய், இது வேற கதைடா டேய். ஆ மச்சி, இவன் உள்ள போறான், அவன் வெளியே போறா. ம் அவங்க போட்டோ ஏதாச்சும் இருக்குமா? இல்ல, சும்மா பார்க்க தான் கேட்டேன். இருக்குங்க, அவங்க கூட எடுத்த செல்ஃபி இருக்கு. என்னங்க நீங்க அப்படி பாக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல, உங்க மாயா பார்க்க ரொம்ப அழகா இருக்கா, அதான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி அதை விடுங்க. இப்போ இந்த விஷயத்துல நம்ம என்ன செய்ய போறோம்? அந்த ஆவி எங்களை ஏன் ஃபாலோ பண்ணுது? அதுக்கு என்னதான் வேணும்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க, பண்ணிடலாம். அதுக்கு ஒரு வழி இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க மிஸ் தீபிகா, பிரஸ் ரிப்போர்ட்டர். ஏதோ முக்கியமான விஷயம் இல்லாம வரமாட்டீங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்களுடைய இன்னொரு ஃப்ரெண்டு இறந்துட்டாராமே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? வாசு தான் சொன்னாரு. ஓ, ஏதோ அவசர வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனது உங்களை பார்க்க தானா? நான் தான் இது நடக்கும்னு சொன்னேன், அதான் நடந்ததும் வந்து சொன்னாரு. யாருன்னு யோசிக்கிறதுக்கு பதிலா ஏன்னு யோசிச்சு பாருங்க. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, இப்படி வரிசையா செத்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கு பின்னால ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அந்த காரணத்தை யோசிங்க, யாருன்னு தெரிஞ்சிரும். நீங்க சொல்ற மாதிரி எந்த காரணமும் இல்ல. பொய் சொல்லாதீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க. அதுபடிதான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. 2 பேர் செத்துருக்காங்க, பாக்கி இருக்கிறது நீங்க தான். என்ன மிரட்டுறியா? இது மிரட்டல் இல்லைங்க, எச்சரிக்கை. இதெல்லாம் யார் பண்றாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ஆவி மூலம் பூசுறதெல்லாம் இங்கே நடக்காது, கட்டுக்கதை. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. ஐயோ, நான் சொல்றது கட்டுக்கதை இல்லைங்க, நிஜம். நிஜம் எது பொய் எதுன்னு எங்களுக்கு தெரியும். இப்ப நீ கிளம்பலாம், வாடா. வந்துட்டாங்க. போறீங்களா? போங்க, இந்த நிலைமை உங்களுக்கு வரும்போது தெரியும். ஏன் ஃப்ரெண்ட்ஸ்க்கா? எதுக்குங்க? அவங்ககிட்ட என்ன சொன்னீங்க? உங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் இறந்ததுக்கு ஒரு பொண்ணோட ஆவிதான் காரணம்னு சொல்லி நான் அவங்க கிட்ட அத பத்தி விசாரிக்கலாம்னு சொல்லி போனேன். ஏங்க அதெல்லாம் அவங்க நம்ப மாட்டாங்கங்க. ஆமாங்க, அது மட்டும் இல்ல, அவங்க வேற மாதிரி பேசுறாங்க. நானும் அதே தானே சொன்னேன். அவங்க கிட்ட போயிட்டு தேவையில்லாமலாம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே 2 பேர் இறந்துட்டாங்க. அட்லீஸ்ட் இனிமேலாச்சும் அப்படி நடக்காம இருக்கணும் தான். அதெல்லாம் எப்போ நடக்காதுங்க. அவனுக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். இல்லைங்க, அது 2 ஆக்சிடென்டே இல்ல, கொலைதான். சரிங்க, அது கொலையாவே இருக்கட்டும். ஆனா இனிமே அப்படி நடக்காது. இந்த விஷயத்தை இதோட விட்டுருவோம். டேய், இங்க ஏன்டா வந்திருக்க? சரக்கு அடிக்குதான். என்ன திடீர்னு இங்க வந்திருக்க? உன் வீட்டுக்கு போயிருக்கலாம், இல்ல பாருக்கு போயிருக்கலாம். வாசி வீட்டுக்கு வந்திருக்க, அதுவும் அவன் இல்லாத நேரத்துல. ஒரு சில காரணத்துக்காக தான் வந்திருக்கேன். சரி வா, உள்ள போலாம். ஐயோ, என்ன குழப்பி கூட்டு போகாரா? ஏன்னு சொல்ல வர? டேய், மோகனும் பழனியும் செத்து போயிட்டாங்க. ஒருத்தன் மாடியில இருந்து கீழே விழுந்து செத்துட்டான். இன்னொருத்தன் மந்திரவாதியை பார்க்க போறேன்னு மர்மமான முறையில செத்துருக்கான். இதெல்லாம் ஆக்சிடென்ட் மாதிரி தெரியலடா. அப்போ இதெல்லாம் அந்த ரிப்போர்ட் சொன்ன மாதிரி இந்த ஆவியோட வேலை தானா? இந்த ஆவி பேய் பூதம் எல்லாமே கட்டுக்கதடா. டேய், அவ சொல்ற மாதிரி ஒண்ணு இல்லைன்னு சொல்றியா? டேய், அது தெரிஞ்சா நம்ம யாரும் தெரிய மாட்டோமா?
இந்த உலகத்துல உத்தமனை விட தப்பு செஞ்சவன் தான் ஜாஸ்தி. அவ விரிச்ச வலையில நாளா சிக்க மாட்டேன். அவளுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்க போடா. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா? தெரிஞ்சு என்ன பண்ண போறா? அது தெரிஞ்சா அப்ப நம்ம செஞ்சு தெரியாம போயிடுமா என்ன? இந்த உலகத்துல பேய் பூதோன்னு செத்து போனவங்க தான் ஜாஸ்தி. அந்த கிரவுட்ல இந்த கிரவுட்லாம் தெரியாதுடா. அவ ஏதோ கதை விட்டு தெரியுறா. அப்புறம் வேற எப்படி அவங்க எல்லாம் சாகறான்னு சொல்ற? இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. என்னடா சொல்ற? இது ரெண்டுமே கொலை. அத இயற்கையான மரணம் மாதிரி பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு யாரா எதிரி இருக்காங்க? 2 பேருக்கு இல்லடா, நம்ம 4 பேருக்கு. நம்ம 4 பேருக்கா? என்னடா குண்டு மேல குண்டா போடுற? குண்டு இல்லடா, இதுதான் உண்மை. இப்ப இதெல்லாம் யாரா பண்றது? ஏன் வாசுவா கூட இருக்கலாம். வாசுவா? ஐயோ எனக்கு தலையெல்லாம் சுத்துதுடா. டேய், கேக்குற உனக்கே தலை சுத்துதுன்னா 2 நாளா யோசிக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? அவன் ஏன்டா இதெல்லாம் பண்ணணும்? அவனுக்கு நமக்கு என்னடா பிரச்சனை? அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதான் ஒவ்வொருத்தரா தூக்கிட்டு இருக்கான். இதுல சந்தேகமே இல்ல, என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அவன் தான் நம்மள அன்னைக்கு வீட்டுல டிராப் பண்ணிட்டு போனான். அதுக்கப்புறம் மோகன் செத்து கிடக்குறான். அதே மாதிரி நேத்து ராத்திரி வந்து பேய் கீ அது இதுன்னு பயமுறுத்திட்டு போறான். பழனி குழப்பத்துல போனான். போனவன் தான். இவன் பின்னாடியே போய் அவனை போட்டு தள்ளியிருக்கான். தான் அவன் வீட்டை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் சரக்கடிக்க இங்கே வந்துட்டேன். முதல்ல சரக்கு அடிப்போம், அப்புறம் செக் பண்ணுவோம். டேய், சைடிஷ் எதுவும் வாங்கலையா? எங்க போன தெரியாம எப்படா வாங்குறது? நீ போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் சைடிஷ் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் தான்டா, நானே தான். மாயா வந்தவளோ வாசுவோடு இணைந்து வாஞ்சையோடு அலைபேசியில் தங்கள் முகங்களை பதிவு செய்து கொள்கிறார்கள். இணைந்தது 2 முகங்கள் மட்டுமல்ல, 2 மனங்களும் தான். ஆனால் தீபிகாவும் விடை தேடி நண்பர்களை சென்று சந்திக்கிறார். சந்தித்ததின் பலனாக வெறுப்புக்கு ஆளாகி விரட்டி அடிக்கப்படுகிறார். தன் நண்பர்களின் மரணம் கண்டு மிரண்டு போயிருக்கும் வாசு தீபிகா சொல்வதை கேட்டு நம்பவும் முடியாமல் நம்பாமல் இருக்கவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறான். இந்த தவிப்பு எதுவரை? வாருங்கள் பார்க்கலாம். ஹலோ, சொல்றேன். மச்சான், எங்கடா இருக்கு? நான் ஒரு வேலையை அந்த ரிப்போர்ட்டரை பார்க்க வந்திருக்கேன்டா. அம்மா, நீ ஏன் பதட்டமா பேசுற? ஏதாவது பிரச்சனையா? மச்சான், ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சுடா. என்னடா, பொண்ணுங்க பிரச்சனை இல்லை, மறுபடியும் யார்கிட்டயாவது அடி வாங்கிட்டீங்களா? இல்லடா மச்சி, அதெல்லாம் இல்லடா.
நம்ம நம்ம உதயால என்னடா உதயாவுக்கு என்னாச்சு? உதயா உதய செத்துட்டான்டா. என்னடா சொல்ற? ஆமாடா. நானும் அவனும் தான் உன் வீட்டுக்கு தண்ணி அடிக்கலான்னு போனோம்டா. ஏன் வீட்லயா? எப்படா? தெரியல மச்சி. நான் இவனை இங்க விட்டுட்டு சைடிஷ் வாங்க போயிருந்தேன்டா. திரும்பி வந்து பார்த்தா செத்து கிடக்குறான்டா. இப்ப நீ எங்க இருக்க? எனக்கு அப்போ ஒண்ணுமே புரியலடா. நான் பயத்துல எங்க வீட்டுக்கு வந்துட்டேன்டா. படம் என்னங்க என்னதாங்க நடக்குதுங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரா இறந்து போயிட்டு இருக்காங்க. அப்பனா அடுத்தது நானா? மிச்சம் இருக்கிறது இன்னொருத்தன், அப்படித்தானே? இதெல்லாம் ஏன் நடக்குது? என்ன காரணம்? இனிமே இப்படி எல்லாம் நடக்காம இருக்கணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க ப்ளீஸ். வாசு, நீங்க மறுபடியும் மாயா பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எதுக்கு திரும்ப திரும்ப மாயா பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? நீ செஞ்சதெல்லாம் மாயன்னு சொல்றீங்களா? நிச்சயமா மாயாவா இருக்க போகுது. இது வேற யாரும். மாயா சாகல, அவங்க சாக மாட்டாங்க, சாகவும் கூடாது. அந்த அளவுக்கு நீங்க அவங்கள நேசிக்கிறீங்க? நிஜமாவே எனக்கு எதுவும் தெரியாதுங்க. அதை விட அவங்க பிரச்சனை என்ன பாதிச்சது. அவங்க ஞாபகத்துக்கு ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போனதும் இதுவும் ஒரு ரயில் ஸ்நேகம் தான் நினைச்சேன். ஆனா அவங்க அடுத்த நாள் மறுபடியும் வீட்டுக்கே வந்துட்டாங்க. நட்பு என்னும் 3 எழுத்துக்குள் நயவஞ்சகம், நாடகம், பொறாமை, துரோகம் என்று அனைத்து கருத்துக்களும் வட்டமிட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. பாவம், இது வாசுவிற்கு இன்னும் தெரிய வரவில்லை. இது எப்பொழுது வாசுவிற்கு தெரிய வரும்? மனிதர்கள் மன்னிக்கலாம், ஆனால் ஆத்மாக்கள் மன்னிக்காது. சிறுக சிறுக சேமித்து வைத்த பாவங்கள் எல்லாம் ஆத்மாக்களால் அள்ளப்படுகிறது. நெருப்பை பற்ற வைத்துவிட்டு நெருப்பு நெருப்பு என்று கதறினால் என்ன பயன்? பற்றி எறிவது எங்கே? பற்ற வைத்தது யார்? வாருங்கள் பார்க்கலாம். ஹாய். நீங்களா? என்னங்க மறுபடியும் வந்திருக்கீங்க? ஏங்க என்ன பார்த்து பயப்படுறீங்க? அப்புறம் பயப்படாம எப்படிங்க இருக்க முடியும்? எதுக்கு வந்திருக்கீங்க அது சொல்லுங்க. எனக்கு உங்ககிட்ட ஒரு உதவி வேணும். உதவியா? நான் எதுக்குங்க உங்களுக்கு உதவி பண்ணணும்? எல்லாத்தையும் வாசல்ல வச்சு பேசலாம்னு நினைக்கிறீங்களா? வீட்டுக்கு வரவங்க எதிரியாவே இருந்தாலும் வீட்ல உட்கார வச்சு பேசுறதா மரியாதைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உள்ள வாங்க, ம். உட்காருங்க. என்ன வேணும் சொல்லுங்க. இதுக்கு என்ன வாசலே நிக்க வச்சு பேசி அனுப்பியிருக்கலாம். வந்த உடனே எப்ப போறேங்கிற மாதிரி கேக்குறீங்க. என்னோட சுபாவமே அப்படித்தாங்க. உங்களுக்கு என்ன வேணும் முதல்ல சொல்லுங்க. உட்காருங்க. உட்கார்ந்தாச்சு, சொல்லுங்க. ஆ, நான் என் அப்பா அம்மாவை தேடி வந்திருக்கேன். அவங்கள கண்டுபிடிக்க நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். அப்புறம் அவங்கன்னா அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்களா? இல்ல நீங்களும் என்ன மாதிரியே அனாத ஆசிரமத்துல வளர்ந்து பெத்தவங்களை தேடுறீங்களா? இல்லங்க, வளர்த்தவங்கள தான் இத்தனை நாளா நான் அப்பா அம்மாவா நினைச்சிருந்தேன். இப்போ என்ன பெத்தவங்க யாருன்னு வளர்த்தவங்க சொல்லிட்டாங்க. அதான் அவங்கள தேடி வந்திருக்கேன். ஆமாங்க, வறுமையால என்ன பெத்தவங்க என்ன ஒரு மலேசியா தம்பதிக்கு தத்து கொடுத்துட்டாங்க. அவங்க சாகரப்போ என்கிட்ட நீ யாரும் இல்லாத அனாதை இல்ல, போ, உன்னை பெத்தவங்க சென்னையில தான் இருக்காங்கன்னு ஒரு அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. அந்த அட்ரஸ கண்டுபிடிக்க தான் உங்க உதவியை தேடி வந்திருக்கேன். அட்ரஸ் இருக்குல்ல, அப்புறம் எப்படிங்க கண்டுபிடிக்க முடியாம போவோம்? அவங்களோட ஊர் மட்டும் தாங்க இருக்கு. அது எந்த ஊரு, எந்த தெரு, எந்த வீடுன்னு கண்டுபிடிக்க முடியல. என்னங்க நீங்க? அது ஒரு உணர்வு இல்லைங்க, வேதனை. பெத்தவங்கள பார்க்கணும், சந்திக்கணுங்கிற ஒரு கொடுமையான சூழ்நிலை. அந்த வேதனை எனக்கு தெரியுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதோ வந்துடுறேன். ம்.
ஒவ்வொரு தீய பழக்கங்களும் மனிதனை முதலில் எச்சரிக்கை செய்கிறது. மனிதன்தான் மனம் போன போக்கில் தன் கவனத்தை செலுத்திவிட்டு பின்பு இறுதியில் கண்ணீர் விட்டு வருந்துகிறார். அழிந்து போகும் உடலை ஆத்மாக்கள் எச்சரிக்கை செய்வதே இல்லை. அழிந்து போன உடலில் ஒவ்வொரு அங்கங்களிலும் பாவங்கள் பதிவு செய்யப்பட்டவை என்று ஆத்மாக்களுக்கு மட்டுமே தெரியும். நாளை ஆத்மாவில் சந்திப்போம்.